இருக்கேன் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நிஜம்தானே? குற்றம் இருக்குன்னு ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒதுக்க ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம தனியா தான் வாழணும். உங்க உறவுகளை உங்க பக்கத்துல கொண்டு வர்ற கேம் ஷோ ராம்ராஜ் ஜெனக்ஸ் இன் ஜீன்ஸ், powered by tripotrip.com and Medium. Beverage partner Fruity. விளையாடுனீங்கன்னா இந்த காசு எல்லாம் உங்களோட தான். கேக்க நல்லதா இருக்கு. தப்பா இல்ல சரியா பார்க்கலாம். ஐயோ, so cute. I love her. Me too. Your time starts now. buzzer press பண்ணுங்க, சீக்கிரமா buzzer press பண்ணுங்க. one correct. எக்ஸாம் ரிசல்ட் வரப்ப கூட இவ்வளவு டென்ஷன் இருக்காது இல்லையா? நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருந்தேன்னா பர்சனலா வந்து கட்டி பிடிச்சு தேங்க்யூ சொல்லியிருப்பேன். ஃப்ராட் பசங்களா. இன்னைக்கு நம்ம கேம் ஷோல வரப்போற செலிபிரிட்டி யாருன்னு தெரியுமா? இவங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். டைரக்டர் பாலா சாரோட ஃபிலிம்ல கஞ்சா வித்து ஃபேமஸ் ஆனாங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க தான் நம்ம கிளாமரஸ் ஹீரோயின் சங்கீதா மேடம். ஹாய் சங்கீதா, வெல்கம் டு ஜீன்ஸ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சும்மா உங்க வாயில தமிழ் பேசி கேக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா யூ ஆர் சோ பெர்ஃபெக்ட் இன் தமிழ். அப்புறம் நீங்க ஆங்கரிங் பண்ணிருக்கீங்க, ஷோ பண்ணிருக்கீங்க, ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. சோ உங்க முன்னாடி தப்பொன்னும் வரக்கூடாதுன்னு நான் நல்லா கடவுளை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போறேன். இவ்வளவு பேசினாலே ஒன்னும் தப்பு வராது, கவலைப்படாதீங்க. ஓகே, சோ ஜீன்ஸ் விளையாட போறோம். இந்த விளையாட்டுல நீங்க அடையாளம் கரெக்டா கண்டுபிடிக்க போறீங்க. ட்ரை பண்றேன். ரவுண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு? ஆஃப்டர் குழந்தை, பிஃபோர் குழந்தை எப்படி இருக்கு? குழந்தையோட பேர் என்ன? சிவ்யா. சிவ்யா சைலண்டா இல்ல ஜென்ரலா வந்து குழந்தைங்கலாம் கொஞ்சம் டைம் கழிச்சுதான் வந்து அந்த ஒரு பொறுப்பா பேசுவாங்க அப்படின்னா, இப்ப என் குழந்தை வந்து 2 வயசுலயே வந்து வெளில போனா அம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அம்மா அப்படி சொல்றாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து அப்பா எங்க போறீங்க அப்படின்னா ரெக்கார்டிங்னா அப்ப நல்லா பாடுங்க, மைக்ல பாடிட்டு வாங்க அப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ அந்த எக்ஸோ சர்ப்ரைஸ். ஜென்ரலா அந்த வயசு பசங்க வந்து அழுவாங்கல்ல வெளியில எல்லாம் போனேன்னா, இவங்க வந்து நல்லபடியா போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, பாய், நான் மேல இருந்து உங்களுக்கு டாட்டா காமிக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ யாரோட ஜீன்ஸ் அது? உங்களோடதா இல்ல அப்பாவோடதா? நல்லதெல்லாம் எந்த, கெட்டதெல்லாம் அவங்க அப்பா. அது he's gonna kill me. So பாப்பா யார் மாதிரி? Majority of her features she's exactly like my husband Krish. Okay. In fact Krishoட சின்ன வயசு போட்டோவையும் இப்ப சிவ்யா இருக்கிறதையும் பார்த்தனா ரெண்டு பேரும் அப்படியே அவரோட ஃபீமேல் வெர்ஷன், ஒரு கேர்ள் வெர்ஷன் வந்து from the hair till the frown, because Krish எப்பவுமே இப்படியே தான் இருப்பாரு, ஒரு ஃப்ரௌனோடயே இருப்பாரு. சேம், everything is the same. அண்ட் இன்ஃபேக்ட் எங்க மதுரின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வந்து திருப்பியும் அவரையே வளர்க்குற மாதிரி இருக்கு, என் பையனையே வளர்க்குற மாதிரி இருக்கு, இந்த டைம் நான் கரெக்டா வளர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கூட கரெக்டா வளர்த்துனாங்க தானே, நீங்க கூட லவ் பண்ணீங்க? இல்ல, நான் இப்பதான் சொன்னேன். ஒரு ரொம்ப காமெடியா வந்து அவங்க மதுரின்லா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏதாவது நான் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னா என்ன அப்படின்னா, உன் பிள்ளைய கொடுத்துரு நான் வளர்க்குறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்ல கிருஷ்ண கொடுக்குறேன்னா, இல்ல கூட்ஸ் ஒன்ஸ் கிவன் cannot be returned back அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் நானும் என் மதுரின்லாம் சேர்த்து கலாட்டா பண்ணிட்டே இருப்போம். ஷீல் சே இல்ல he's best with you. Okay. I have had him enough. You take it. இனிமே எனக்கு அது வேணாம், வேணா எனக்கு குழந்தைய கொடுத்துருங்க அப்படி சொன்னாங்க. ஸோ my little one is the most precious one right now at home. எதுவானாலும் வீட்ல ஒரு ஹெல்தி காம்படிஷன் நடக்குது. ஆமா கம்ப்ளீட்டா. ஓகே, சோ இப்போ இந்த காம்படிஷன் போலாமா? சூப்பர். இந்த ஜீன்ஸ்ல 4 ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்ட் எல்லாம் விளையாடி இந்த காசு எல்லாம் நீங்க இங்க இருந்து ஜெயிச்சு போகணும். அதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு ஒரு 50,000 rupees அட்வான்ஸா கொடுத்துடுறோம். ஓகே, 50,000. Thank you so much. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? Sure. All the best. Thank you. நல்லா விளையாடுங்க. ரொம்ப நன்றி. So Ramraj Genix in Jeans, powered by tripotrip.com and Medium. Beverage partner Fruity ல நம்ம first round asal to asal. Okay, இந்த asal to asal roundல ஒரு பக்கம் parents,
இன்னொரு பக்கம் சில்ட்ரன். ஓகே. நீங்க அவங்கள கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிடலாமா? ஷூர். So let's welcome parents. பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. பாவம், இவங்க 3 பேரோட சில்ட்ரனும் மிஸ்ஸிங். கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க போறீங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகே, so let's invite the children. ஓகே, இவங்களோட பேரு ஊர் ஒண்ணுமே நாங்க ரிவீல் பண்ண மாட்டோம். ஓகே. ஏன்னா அப்புறம் நீங்க அந்த பேரை வச்சு சர்நேம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால நாங்க ஒன்லி ஏபிசி அப்படின்னு 1 2 3 4 5 அப்படின்னு போட்டுட்டோம். வேணும்னா பேர் நான் கொடுக்குறேன். இது சமந்தா மேடம், அது தனுஷ் சார், அவங்க இலியானா, இவங்க யாரு சிம்பு, சூர்யா. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஏபிசில ஒரு பேரண்ட்டை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே. அவங்களோட குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, we'll go with A. ஓகே, பேரண்ட் A and child 1 பார்க்கலாம். இவங்க ஃபீச்சர்ஸ் பாத்தீங்களா? ஏதாவது மேட்ச் ஆகுதா? இல்ல. இல்ல. child 2, nose, lips, eyes, eyebrow shape, face shape. இல்ல. உங்க மூளைக்கும் கண்ணுக்கும் நல்ல எக்ஸசைஸ் இப்போ. child 3, எப்போது விளையாடிருக்கீங்களா இப்படிப்பட்ட ஒரு கேம் ஷோ? இல்ல இல்லையா? யாருமே விளையாடல, யாருமே பார்க்கல. அதான் ஜீ தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஜீன்ஸ். ஓகே, இவங்களுக்கு ஏதாவது மேட்சிங் இருக்கா? இல்ல. இவங்க மேட்சே கிடையாது. ஏன்னா இந்த பொண்ணுக்கு முஸ்டாச் இல்ல. ஏய், டிம்பிள் இருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு சின்ன டிம்பிள் இருக்கீங்க. இல்ல. child 4, இல்ல. இல்ல, இங்க கூட இல்ல. அப்புறம் child cute 5. ஐயோ, இருக்கு. என்ன மேட்சிங் இருக்கு? ஏதோ இருக்கு. சோ இது ஃப்ரீஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஓகே, சோ கரெக்ட் ஆன்சர்னா நான் 20,000 கொடுப்பேன். ஓகே. இல்லனா ஒரு 10,000 எனக்கு தேவைப்படும். ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு தான் நான் கொடுத்துட்டு போறேன். அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன் இல்லையா? அதுல இருந்தா. ஓகே, ரைட்டா தப்பா பார்க்கலாம். சூப்பர், 20,000 புடிச்சுக்கோங்க. Thank you. Congratulations. அதான் ரொம்ப ஜாஸ்தி நேரம் பார்த்தா கூட கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி அப்படி அப்சர்வ் பண்ணி சொல்லிட்டீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்படியே விளையாடுனீங்கன்னா இந்த காசு எல்லாம் உங்களோட தான். நான் கேக்க நல்லதா இருக்கு. ஓகே சார், சொல்லுங்க சார் உங்க பேரு? வெங்கடேஷ். பாப்பா பேரு? தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ. ஓகே, எந்த கிளாஸ்? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, ஏதாவது சொல்லுவியா? பாட்டு ஏதாவது பாட போறியா இன்னைக்கு? இல்லையா? ஒன்றும் இல்லையா? தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷ். pretty daughter. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேக் ஆஃப் சூப்பரா இருக்கு. உங்க ஃப்ளைட் அப்படியே போச்சு. நோ டர்புலன்ஸ், கிளியரா இருக்கு ஸ்கை எல்லாமே. இப்போ பேரண்ட் பி ஆர் பேரண்ட் சி? பி. பேரண்ட் பி. பேரண்ட் பி அண்ட் child 1 மேட்ச் பண்ணி பார்க்கலாம். I think it's him. அவ்வளவுதானா? பார்க்க மாட்டீங்களா? இவங்களை பார்க்க மாட்டீங்களா? ஐயோ பாருங்க, ஃபுல்லா ஏர் லங்ஸ்ல போட்டு இப்படி. child 3, child 4. யாரும் சொல்ல வேண்டாம், நோ க்ளூஸ். நீங்க வீட்ல ரொம்ப சைலண்டா? அதான் நீங்க இப்ப யோசிக்கிறீங்களே, சில பேர் எல்லாருமே வெளியே சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க, ஆனா நீங்க ரொம்ப சைலண்டா லாஸ்ட்ல ஒரு ஆன்சர் டக்குன்னு சொல்லிடுறீங்க. So you observe a lot. Yes, I am. You observe a lot. Yeah, looks like. So இப்போ child 1 child 1. child 1.
ஃபர்ஸ்ட் கரெக்ட் மேட்ச்க்கு 20,000 பணம் கொடுத்துட்டேன். இப்போ கூட கரெக்டான 20,000 மறுபடியும் இல்லாட்டி நான் உங்களுக்கு 10,000 தப்பா இருந்தா வேண்டாம் அங்க வச்சுக்கோங்க, பார்க்கலாம். சோ இது தப்பா இல்ல சரியா பார்க்கலாம். எக்ஸாம் ரிசல்ட் வரப்ப கூட இவ்வளவு டென்ஷன் இருக்காது இல்லையா? போச்சு போச்சு 10,000. நான் அப்பவே குடுக்கறேன்னு சொன்னேன். நீங்க சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னா அது கரெக்டா இருக்கு, அதனால நீங்க சொல்ல வேண்டாம். பேரண்ட் பி நீங்க கிளம்புங்க. இப்பதான் உங்களுக்கு ஸ்டோரியில இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அச்சச்சோ. ஓகே, இப்போ பேரண்ட் சி. ஓகே, ஃபைனலி சைல்ட் 1. ஓகே, நெக்ஸ்ட் சைல்ட் 2. நெக்ஸ்ட் சைல்ட் 3. நெக்ஸ்ட் சைல்ட் 4. பேரண்ட் சில ஒரு மதர்லி இன்ஸ்டிங்க்ட் அப்படியே வந்துட்டே இருக்கு. என்னோட குழந்தை என்கிட்ட வரணும் வரணும்னு சொல்லி அவங்க ஃபேஸ்ல இப்படி தெரியுது. அது கண்டுபிடிக்க முடியலையே. சும்மா சைல்ட் 1. ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட் ஆச்சு. செகண்ட் டைம் கூட டக்குன்னு சொன்னீங்க, ஆனா அது தப்பாச்சு. அதனால இப்போ உங்க மனசுல ஒரு சின்ன டவுட் இல்லையா? மேபி சைல்ட் 4. சைல்ட் 4. ரெண்டு பேரும் ஒரே வாட்டி சிரிங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஓகே, சைல்ட் 4. சைல்ட் 4 ஃப்ரீஸா? சோ சங்கீதா விளையாட்டு இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் இந்த ரவுண்ட்ல. ஓகே, அப்படி மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க கூட ஃப்ரீஸ்ல இருக்காங்க. பார்க்கலாமா இப்போ? பார்க்கலாம். பேரண்ட் சி அண்ட் சைல்ட் 4 கரெக்டான மேட்சா இல்லையா பார்க்கலாம். போச்சு, இது கூட போச்சு. கொடுத்துடுங்க இன்னொரு 10,000. சோ இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்ச அந்த 20,000 நீங்க கொடுத்துட்டீங்க. only அந்த 50,000 அட்வான்ஸ் அமௌண்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆமா. சோ செகண்ட் கேஸ் இப்போ அமௌண்ட் ஒன்றும் கிடையாது. நான் அந்த பேரண்ட்ஸ் கூட கூப்பிடுறேன் ஒரு தடவை. செகண்ட் ட்ரையல்ஸ் பண்ணுங்க. ஓகே, உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆமா ஆமா பண்ணியா. ஓகே, சோ பேரண்ட்ஸ் வாங்க. Okay, now I feel B is 2. ஓகே, B யோட குழந்தை அம்மா கிட்ட போயிடுங்கம்மா. ஐயோ கரெக்ட், செகண்ட் ட்ரை கரெக்ட். நமக்கு இந்த பணம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பேரண்ட் சி should be number 1. பேரண்ட் சி யோட குழந்தை போங்கம்மா அம்மா கிட்ட. ஐயோ செகண்ட் டைம் ரைட், ரெண்டுமே செகண்ட் டைம் ரைட். உங்களால 10,000 போச்சு. 20,000 போச்சு பிளஸ் ஒரு 10,000 கையில இருந்து போச்சு. 30,000 நஷ்டம். சொல்லுங்க. என் பேர் சௌமியா, என் பையன் பேர் ஆதித்யா, மடிப்பாக்கத்துல இருந்து வரோம். ஓகே, நீங்க? என் பேர் சித்ரா, என் பையன் பேர் தர்ஷன், நாங்கள் போரூர்ல இருந்து வரோம். ஓகே, சித்ராண்ணா ஏதாவது பாட்டு ஏதாவது பாடுவீங்களா? தெரியும் இல்லையா, சங்கீதாவோட ஹஸ்பண்ட் நல்ல சிங்கர். சோ இப்போ சங்கீதா கூட நல்ல பாட்டு பாடுறாங்க. அப்படியா? ஆமா, நாங்க கேட்டோம். உங்க வீட்டு பக்கத்துல இருந்து போகும்போது நல்ல ஒரு குரல் கேட்டுது. நீங்க தானே? இல்ல இல்ல, ஏதாவது வீட்டுல ஏதாவது பாட்டு ஓடி இருக்கும். சான்ஸே இல்ல. நீங்க ஏதாவது பாட்டு கேட்டிருந்ததுன்னா நான் வேணா சொல்லிருப்பேன் அது நானுன்னு. ஆனா நல்ல பாட்டு நீங்க சொன்னீங்களா, கண்டிப்பா அது நான் கிடையாது. 200%. என் ஹஸ்பண்ட் சொல்லி அனுப்புவார், இந்த பாருமா எங்கேயாவது போவேன், உன் பேர் சங்கீதா, பாரு நீ பேசுற உன் குரல் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு சிங்கர், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடினா அதெல்லாம் நம்பி நீ பாடிடாத, ரொம்ப மோசம், யூஆர் டெரிபிள் when it comes to singing. ஸோ அதை நீ மைண்ட்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஏத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி யூ பிஹேவ். வெரி பேட், வெரி பேட். எப்படி இப்படி வீட்லயே? ஏன்னா அவர் வந்து சொல்றாரு, எல்லாரும் வந்து ஏன்பா நீ இவ்வளவு நல்லா பாடுற, உன் பொண்டாட்டி கொஞ்சமாவது ஸ்ருதின்னு அது சொல்லி கொடுக்க கூடாதுன்னு அவர் அசிங்கமா கேக்குறாங்களாம். அதனாலதான் பேர்லயே வச்சிருக்கீங்க சங்கீதான்னு சொல்லிட்டு. அப்படி சொல்றது
தானே? அதான் சார் பேர்ல மட்டும்தான் சங்கீதான்னு அண்டர்லைன் பண்ணி சொல்றவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க பாடல, ஆனா அவங்க நடிக்கிறாங்க. ஆமா, நடிக்கிறாரு. அவங்க நடிக்கிறாரு, அப்புறம் மியூசிக் டைரக்ஷன் பண்றாரு. ஆமா, சிங்கிங் எவ்ரிதிங். சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தீங்களா ஆக்டிங்ல? ட்ரைனிங்லாம் கிடையாது, பட் ஆனா பயங்கரமா கலாய்ப்பேன் அவரை. அப்படியா? ஆமா, ஏதாவது பண்ணாருன்னா பயங்கரமா கலாட்டா பண்ணுவேன். அண்ட் அவரும் பயங்கரமா கலாட்டா பண்ணுவாரு. அவர் வந்து என்ன பெருசா நீ நடிச்சிட்டேன்னு உன்னை எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஒரு பெரிய நடிகைன்லாம் அப்படிலாம் பயங்கரமா, நீ ஒரு பழம்பெரும் நடிகை இப்படிலாம் கலாட்டா பண்ணுவாரு. And actually more than husband and wife, we're more good friends. So we like criticizing each other because it is healthy. நம்ம வந்து நம்மளே அறியாம அப்படியே ஒரு மேல போய் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருப்போம். It helps us to be normal. Okay. So வீட்ல அப்படி பார்த்தா சும்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் புகழவே மாட்டோம். மட்டம் தட்டிக்கிட்டே இருப்போம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன பெருசா பண்ணிருக்கீங்க, நீ என்ன பெரிய நடிச்சிருக்க, நீயும் டப்பா தான், நானும் டப்பா தான். It will be like that. So it's like fun. I enjoy being like that. உண்மையா எல்லாம் பேசிட்டீங்க. ஓகே, so thank you so much. ஜீன்ஸ் ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜீன்ஸ் பார்த்துட்டே இருங்க, ஜீ தமிழ் பார்த்துட்டே இருங்க. Thank you, bye bye. So இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் 50,000. ஓகே. நோ ப்ராஃபிட் நோ லாஸ். உங்க பேலன்ஸ் ஷீட் அப்படியே இருக்கு. அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டேலியா இருக்கு. இப்போ இந்த ரவுண்ட்ல நீங்க இன்னும் கொஞ்சம் பணம் ஜெயிக்க போறீங்க. ஓகே, சோ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ளீஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணனும். ஓகே, சோ ராம்ராஜ் ஜெனெக்ஸ் இன் ஜீன்ஸ் பவர்ட் பை tripotrip.com and Virium beverage partner Fruity ல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் கெஸ் இல்ல மிஸ். இந்த ரவுண்ட்ல செலிபிரிட்டி போட்டோஸ் உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம். அதுல இருந்து நீங்க கரெக்டா செலிபிரிட்டியை ஐடென்டிஃபை பண்ணணும். கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணா 20,000 கொடுத்துடுவோம். ராங்கா ஐடென்டிஃபை பண்ணா நீங்க 20,000 கொடுக்கணும். ஐயோ, இது என்ன 10,000க்கு மேல 20,000மா? ஆமா, 3 கேட்டகரிஸ் 60,000. 3யும் ராங்கா சொன்னா எப்படின்னு யோசிக்கிறேன் நான். உங்ககிட்ட 50,000 தானே இருக்கு. இந்த கம்மல் எவ்வளவு காஸ்ட்லி? கோல்டா? ஃபர்ஸ்ட் வளையலா? பரவாயில்ல, இப்ப வேணாம், அப்புறமா எடுத்துக்கிறோம். ஓகே ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி போட்டோ காமிக்கிறோம். இவங்க யாருன்னு சொல்லணும் நீங்க. ஓகே ஓகே. செலிபிரிட்டி. ஓகே, உங்க போட்டோ தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம். இதுல ஒன்றும் காம்படிஷன் இல்ல, பணம் தேவையில்லை. ஜஸ்ட் சொல்லுங்க எங்க எந்த ஒகேஷன்ல கிளிக் பண்ண பிக்சர். இது வந்து கிரிஷ் அவங்களோட கசின் சிஸ்டர் அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ஓகே. It just happened about 5 months back. I think நவம்பர்ல நடந்தது இந்த ஃபங்க்ஷன். ஓகே, அங்க எடுத்துக்கிட்டோம் பேரும். some get together. Yeah, it was, I think Krishoda birthday anniki we had a get together. வீட்ல we had all our friends over with their families. கல்யாணம். ஆமா, டேமேஜ். மேரேஜ் இல்லையா அது? டேமேஜா? ஐயோ. Just for fun. One of the best decisions what I've made for myself. Right. I'm very happy. ஏன்னா இது வந்து ஐ திங்க் கல்யாணம் பண்றப்ப the entire industry was shocked. எப்படி சங்கீதா சிங்கர் ஆக்ட்ரஸ் இது என்ன நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐ திங்க் the whole industry was making fun of us ன்னு கேள்விப்பட்டேன். அப்புறமேட்டு சும்மா ஏதோ டைம் பாஸ் பண்றாங்கன்னு. Then finally we got married and we're happy, touch wood, God's grace. So it was love at first sight or almost அந்த மாதிரி தான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். பிகாஸ் எனக்கு அவர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நான் அவருக்கு ஒரு அவார்ட் கொடுத்தேன். ஐ லைக் ஹிம் அண்ட் பேசி பார்த்தோம், பிடிச்சிருந்தது. இப்பவும் பேசிட்டே இருக்கீங்க. ஆமா, இன்னமும் பிடிச்சிருக்கு, பரவாயில்ல, நாட் பேட். ஸோ இது கூட வீட்டில் பார்ட்டியா? இது வந்து பிரபுதேவா மாஸ்டர் அவங்களோட பர்த்டே, ஒன் ஆஃப் த பர்த்டேஸ். யூஸ்வலா வந்து இயர்லி ஒன்ஸ், பிகாஸ் இப்போ அவர் மோஸ்டா பாம்பேல இருக்காரு. ஆமா. ஸோ whenever he comes down to சென்னை எல்லாரையுமே கூப்பிடுவார், ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் கூப்பிடுவாரு. ஓகே. கூப்பிட்டு அந்த டைம்ல we celebrated that in his house actually. மன்மத நம்பு கமல் சார் படம், அந்த படம் ரவிக்குமார் சார் டைரக்ஷன்ல பண்ண அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நாங்க ஃபுல்லா ஷிப்ல பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரவிக்குமார் சார் ஃபேமிலி joined us for the shoot. இது க்ரூஸா? இது க்ரூஸ். So அங்க during the dinner times. Okay. Inside the cruise. இந்த போட்டோ எப்போ வெளில வந்துச்சு? இது என்னோட பிரின்சஸ், என்னோட லைஃப், மை ஃபியூச்சர், மை லவ், மை எவ்ரிதிங். அப்புறம் பேபி
கிருஷி உங்களுக்கு அப்புறம் தான் அது என்னமோ ஐ திங்க் சில்ட்ரன் ஆர் சில்ட்ரன் ஃபைனலி அண்ட் they'll take everything from you. நீங்க கிருஷி கேட்டீங்கன்னா கூட அவரும் இதே தான் சொல்லுவாரு. ஐயோ so cute. அவங்க தான் இப்போ எல்லாமே and for both of us for that matter anything and everything is Shivya. உங்க லைஃப். Yeah, I love her. Me too. Wishing you many more happy years ahead. Thank you so much. Okay. Thank you. So உங்களோட போட்டோஸ் பார்த்துட்டோம். இப்போ நீங்க விளையாட போறீங்க செகண்ட் ரவுண்ட். Okay. அண்ட் இந்த செகண்ட் ரவுண்ட்ல 5 கேட்டகரிஸ் இருக்கு. இந்த 5 கேட்டகரிஸ்ல இருந்து நீங்க 3 கேட்டகரிஸ் விளையாடணும். Okay. கேட்டகரிஸ் பார்க்கலாம். செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் அண்ட் ஆட் மேன் அவுட். First celebrity kids. கிட்ஸ் விளையாடலாமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி செலிபிரிட்டி கிட்ஸ். இவங்க யாரோட கிட்? ஓகே, ஆப்ஷன் ஏ சூர்யா, ஆப்ஷன் பி மாதவன், ஆப்ஷன் சி விஜய், ஆப்ஷன் டி தனுஷ். இப்ப சொல்லுங்க. Maddie. அடினா அவங்க இல்ல எங்க? B. மாதவன். மாதவன். மாதவன், மேடி. ஓகே, பார்க்கலாம். ஆனா ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கு இல்லையா இங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து இந்த வேதாந்த் இஸ் மோர் லைக் சரிதா, மேடிஸ் வைஃப். ஓகே, அந்த கண்ணு எல்லாமே அப்படியே ஹீஸ் லைக் ஹிஸ் மாம், லிப்ஸ் எவ்ரிதிங். ஓகே, சோ கரெக்ட்டான மேட்சா இல்லையா தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் பார்க்கலாம். பிடிச்சுக்கோங்க 20,000. Thank you. மாதவனோட பையன் வேதாந்த் மாதவன். Vedant. And he must have grown up now. Yes, yeah? he's a big boy now. He's a big boy. ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க, கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணீங்க. நான் ஆக்சுவலா மேடியோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிருக்கேன், எவனோ ஒருவன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ யூஸ் டு கோ டு ஹவுஸ் வெரி ஆஃபன், அவங்க வீட்டுக்கு. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்ஸ்லாம் வந்து மேடி வீட்டில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வித் அ கேப் ஐ திங்க் வி டிட் மன்மத நம்புல we were pairing with each other. So அப்பயும் வந்து we met and usually Maddie is a very family oriented person. So generally வந்து ஏதாவது abroad shoots னா wife அவங்க எல்லாம் வந்துருவாங்க கூட. And wife is a very friendly person. And அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து மேடியோட ஒர்க் பண்றது மட்டும் I think it's a pleasure for any artist because such an encouraging actor, co-actor. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா சங்கீதா ஃபேண்டாஸ்டிக் அப்படிம்பாரு அவரு. you know, you will love to hear so much of compliments from him and it's so genuine and he's so full of life and the enthusiasm, excitement-லாம் பாத்தீங்கன்னா to the core. Very encouraging and I'm so happy that I got an opportunity. அவரோட வந்து ஒரு 2 படம் எனக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு opportunity, and அதுவும் அவரோட சொந்த பேனர்ல I worked. So it's very happy. Okay, next category select பண்ணலாம். Okay. Categories செலிபிரிட்டி கிட்ஸ் கேட்டகரி இல்ல, முடிஞ்சிடுச்சு. செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்லிங்ஸ், ஆட் மேன் அவுட். செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். போட்டோ பார்க்கலாம். ஹூ இஸ் திஸ் செலிபிரிட்டி? இதோட ஒரு செலிபிரிட்டியோட சின்னப்ப போட்டோ. ஓகே. ஆப்ஷன் ஏ அமலா பால், ஓகே. ஆப்ஷன் பி சமந்தா, ஆப்ஷன் சி நயனதாரா அண்ட் ஆப்ஷன் டி த்ரிஷா. யாரு இவங்க? லுக்ஸ் லைக் சமந்தா. பார்க்கலாம் பக்கத்துல. ஓகே, இதுல தெரியுதா ஃபீச்சர்ஸ்? கிளியரா தெரியுதா உங்களுக்கு? லிப் தெரியுது. ஓகே, இவங்க தான். அப்படியே குட்டியா இருக்காங்களா? ஓகே, மேட்ச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ரைட்னா 20,000, இல்லாட்டி நீங்க 20,000 கொடுக்கணும். ஓகே, பரவாயில்ல. அதான் ஒண்ணு வந்துருச்சு இல்ல, ரிவர்ஸ் கொடுக்கிறதுக்கு. அதனால ஓகே, கரெக்டா ராங்கா பார்க்கலாம். உங்க ஐசைட் ரொம்ப ஷார்ப்.
ஆமா போன ரவுண்ட்ல பாத்தீங்க. இல்ல நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா போயிடும் அது. ஆமா நீங்க அப்படியே பார்த்து ஒரு வாட்டி பார்த்து டக்குன்னு சொல்லிடணும். ஆமா நீங்க தான் விட மாட்டேங்கிறீங்களே அந்த மாதிரி. இல்ல நான் ஒன்னும் சொல்ல, கரெக்டா மேட்சா ஏதாவது ஒன்று கேட்கணும் இல்லையா? இந்தாங்க 20,000. தேங்க் யூ வெரி மச். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கூட முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் கேட்டகரி பார்க்கலாம். செலிபிரிட்டி பேரண்ட், செலிபிரிட்டி சிப்ளிங், ஆட் மேன் அவுட். செலிபிரிட்டி சிப்லிங்ஸ் பார்க்கலாம். ஓகே, செலிபிரிட்டி சிப்லிங்ஸ்ல போட்டோ. இவங்க ஒரு ஹீரோயினோட சிஸ்டர். ஓகே. ஆப்ஷன் ஏ உர்மிளா மத்தோண்ட்கர், ஆப்ஷன் பி सोनाली बेंद्रे, ऑप्शन सी सिमरन, ऑप्शन डी तबू. சி சிம்ரன். மேட்சா? யா பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, கரெக்டா ராங்கா பார்க்கலாம். அவங்களோட சிஸ்டர் பேர் கூட உங்களுக்கு தெரியுமா? மோனல். மோனல். தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்து போச்சு. क्वेश्चन பேப்பர் ராங்கா செட் பண்ணாங்க. சங்கீதா வரும்போது யாரோட போட்டோஸ் வைக்கணும்? என்ன பேங்காக் ஹீரோயின்ஸோ? ஆமா. இல்லாட்டி ஒரியா ஹீரோயின்ஸோ? கொடுத்துடுறேன் 20,000 பிடிச்சுக்கோங்க. சோ இந்த ரவுண்ட்ல எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா. 60,000 ஜெயிச்சிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் 1,10,000. வாவ். சோ சங்கீதா சூப்பரா விளையாடுறீங்க. 1,10,000 ஜெயிச்சிட்டீங்க. 2 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த தேர்ட் ரவுண்ட் எல்லாமே ஃபேமிலி பத்தி தான். ஓகே. சோ உங்க சைல்ட்ஹுட் பத்தி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. சம்திங் இன்ட்ரெஸ்டிங் உங்க சைல்ட்ஹுட்ல நீங்க பண்ண குறும்பு வேலை ஏதாவது? ஆக்சுவலாக வந்து பயங்கர ரிவர்ஸ் சைக்காலஜி தான் எனக்கு. எனக்கு வந்து யாராவது வந்து இதை பண்ணாத அப்படின்னு சொன்னால் வேணுட்டே போய் பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர். எங்கள் அப்பா அம்மா வந்து ஏதோ ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு இன்றைக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெரிய ஜார் இருக்கும்ல, அந்த ஃபுல் ஒர்க் பண்ண அது ஒரு ஜார், இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். அந்த சைனீஸ் ஒர்க் அந்த இதெல்லாம் பண்ண அந்த ஒரு ஜார், ஒரு போர்சலன் ஜார் வந்து வாங்கிட்டு அதை வந்து இட் சீம்ஸ் அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தாங்களாம் வீட்டுக்கு. இட் வாஸ் அ ஹியூஜ் ஜார். ஸோ நான் உட்காந்து நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தப்போ நான் தொடணும்னு போயிருக்கேன். அவங்க வந்து தொடாத அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, அவங்க எல்லாம் அது அழகாக மேலே அழகாக செட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் அப்படி பின்னாடி போய் அது அழகு பார்ப்போம்ல, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறப்ப நான் வந்து நீங்கள் தானே என்ன தொடாதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நேராக மேலே போய் இப்படி தள்ளி விட்டுட்டு நான் வந்துட்டேன். நீங்க டிஃபரெண்டான கேரக்டர் மூவிஸ்ல பண்ணிருக்கீங்க, பாத்துருக்கோம். ஆனா சின்ன போது நீங்க கூட கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பேடா பிஹேவ் பண்ணிருக்கேன். பிகாஸ் எங்க அம்மா சொல்லுவாங்க அதை நானும் உங்க அப்பாவும் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் கூட அது அங்க நைஸ் அப்படின்னு நாங்க பாக்கல. அதுக்குள்ள யூ வெண்ட் அண்ட் யூ புஷ்ட் இட் அண்ட் யூ ப்ரோக் இட் அப்படின்னாங்க. உத கொடுத்தாங்களா? கிடைச்சிருக்கோம், சம்மாட்டி அடைச்சிருவாங்க எங்க அம்மா. அண்ட் இன்னைக்கு when I'm seeing my daughter, she's exactly like me when it comes to this. நீங்க வந்து அவள் வந்து அம்மா சிவியம்மா வாங்க ஓடி வாங்க ஹக்கி பண்ணுங்கன்னா வரமாட்டேன், தொடமாட்டேன், ஹக்கி பண்ண மாட்டேன் அம்மா அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து கிட்ட வராது அம்மா, கிட்ட வராத, வேணா, டோன்ட் டச் மீ என்னன்னா she'll come, she'll hug you, she'll like cuddle so much. I see that same brat inside her. சோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நீங்க விளையாடுறீங்க. ஆமா. வேணா இல்ல பணம் வேணாம் உங்களுக்கு. ஏன்? ரிவர்ஸ். ரிவர்ஸ் சைக்காலஜி. ஆமா, எனக்கு வேண்டாம், அந்த பணம் வேண்டாம் ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு வேணும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? Yeah, sure. Ramraj Genex and Jeans powered by tripotrip.com and Vidium. Beverage partner Fruity ல நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் தலைமுறைகள். ஒரு பிரபலமான ஃபேமிலியின் ஃபேமிலி ட்ரீயை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த ரவுண்ட். ஓகே. நீங்க கரெக்டா எல்லாமே அரேஞ்ச் பண்ணீங்கன்னா 1 lakh rupees கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஒவ்வொரு தப்பான போட்டோவுக்கும் 10,000 rupees மைனஸ் ஆயிட்டே போடுவேன். அந்த 1 lakhல இருந்தா. ஓகே. இப்போ உங்ககிட்ட இருக்கிற 1,10,000 நாங்க டச் பண்ண மாட்டோம். ஓகே. அது உங்களோட தான். ஓகே. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேமிலி
81st Academy Awards Best Music Director winner A.R. Rahman sir oda family. Okay, so 1 and 2 Rahman sir oda அப்பாவும் அம்மாவும். அதுக்கப்புறம் 3ல அவங்களோட I don't know whoever it is, இல்லாட்டி அவங்க தான். And 3, 5, 7, 8 directly connected to family. Okay. 4, 6 numbers through marriage connect ஆனவங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 9, 10, 11, 12, 13. ஓகே. நீங்க விளையாடும் போது ஒரு லக்கி ஸ்டார் வந்ததுன்னா அந்த லக்கி ஸ்டார் உங்களுக்கு எல்லா நம்பர்ஸே கலர் ஃபார்மேட்ல காமிச்சிடும். ஓகே. கலர் ஃபார்மேட்னா என்னன்னா green is for girls, red is for boys. ஓகே. அப்புறம் இந்த ரவுண்ட்ல ஒரு டைம் பாம்ப் கூட இருக்கு. அந்த பாம்ப் வந்ததுன்னா 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஏதோ ஒரு போட்டோ வச்சிடணும். ஓ ஓகே. இல்லாட்டி 10,000 ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து I do this. Right answer. அவர்தான் ரஹ்மான் சாரோட ஃபாதர். He's also a great music director. R.K. Shekhar sir நிறைய மலையாளம் படம் பண்ணிருக்காங்க. Almost 50 to 60 movies in Malayalam. Okay. Okay, so right answer. Next யாரு? கரீமா பேகம். ரஹ்மான் சார் கூட அந்த ஆஸ்கர் வின்னிங் ஸ்பீச்ல இவங்க பத்தி தான் சொன்னாங்க, மேரே பாஸ் மா ஹை. So very inspirational woman who brought up her son to become such a big music director. True. Okay, so next number 3ல போடுறீங்களா? கரெக்டா வச்சீங்க. இந்த போட்டோ கூட தெரியுமா பேர்? ரஹேனா. இவங்க தான் ரஹ்மான் சாரோட சிஸ்டர். இவங்க கன்னத்தில் முத்தமிட்டால் கோச்சடையான் சினிமால பாடி இருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வெங்கடேஷ் சார். இவங்க ஃபேமிலியை பத்தி ஃபுல்லா உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா, புரிஞ்சு போச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன நம்பர் 9 போறீங்களா 5ஆ? 9. இவங்க ஃபேமிலியை முடிச்சிடலாம். ஓகே, ரெஹானாவோட ஃபேமிலி. கரெக்ட் ஆன்சர் ஜிவி பிரகாஷ். Yes. மியூசிக் டைரக்டர், சிங்கர், Now an actor. ப்ரொடியூசர், Yes. எல்லாமே. எல்லாம். இப்போ ஒரு ஆக்டர். He's a சகலகலா successful வல்லபன். actor. ஆமா, சகலகலா வல்லபன் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 10 அப்படின்னா ஜிவி பிரகாஷோட வைஃப். டைம் பாம்ப் சைந்தவி கரெக்ட். டைம் பாம்ப் வந்திருக்கு. 60 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க இன்னொரு போட்டோ வச்சிடணும். சீக்கிரமா வச்சிருங்க. கரெக்ட் ஆன்சர். அண்ட் ரஹ்மான் சாரே ஒரு லக்கி ஸ்டார். அவர் லக்கி ஸ்டார் கூட கொண்டு வந்துட்டாங்க. ஆல் த அதர் நம்பர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கலர் ஃபார்மேட்ல வந்திருக்கு. green is for girls, red is for boys. Next. இவங்களை எப்பாவது மீட் பண்ணிருக்கீங்களா நீங்க? மீட் பண்ணிருக்கேன். சாய்ரா. வெரி ஸ்வீட் அண்ட் அ வெரி கிரவுண்டட் பர்சன். பிரெக்னன்சில நான் இருந்தப்போ ஒரு கடையில என்ன மீட் பண்ணோம் 2 பேரும். அப்ப ஷீஸ் கிவ் மீ சோ மச் ஆஃப் டிப்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு 3 பசங்க, 3 குழந்தைங்க, 2 பொண்ணு ஒரு பையன். ஸோ அவங்களுக்கு வந்து ஷி ஹஸ் சோ மச் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரெக்னென்சியில் எப்படிலாம் உடம்ப பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் போஸ்ட் டெலிவரி என்னென்னலாம் பண்ணணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எனக்கு சொல்லி இது நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ப்ளஸ் ஆஃப்டர் டெலிவரி இம்மீடியட்லி ஹவு டு கம் பேக் அப்படின்னு சொல்லி எல்லா டிப்ஸும் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் சாய்ரா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிக். I should do it, right? 13 பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். முடிஞ்சிடும் இல்லையா? அமீன், ரஹ்மான் சாரோட பையன் அமீன். ஆமா, இவர் கூட பாட்டெல்லாம் பாடுறாரு. No, okay. எனக்கு அது தெரியாது. It's news to me. But they had 2 daughters, but they were always longing for a boy. அப்படின்னு சொன்னாங்க, சாய்ரா சொன்னாங்க. So they forced and they had
third child, and luckily it was a boy for them. So அவங்க ஆசைப்பட்ட மாதிரி sister lucky boy. And இவங்களோட பேர் தெரியுமா உங்களுக்கு? கத்தீஜா. கத்தீஜா. She is also a singer. By default அவங்க ஃபேமிலில எல்லாரும் சிங்கர்ஸ் தான். ஆமா. Number 12, another daughter. இவங்க பேர் ரஹீமா. ரஹீமா கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னும் only 2 photos. அந்த 2 photos கரெக்டாக பிளேஸ் பண்ணீங்கன்னா நோ லாஸ். நம்பர் 7 இவங்களா இல்லை இவங்களா? யார் எல்டர்? இவ்வளோ நேரம் நீங்கள் டக்கு டக்குன்னு ஆடிட்டீங்க. இங்கே தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அது கூட வச்சிருங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக். And Sangeeta completed. So number 7 Fatima Rahman and number 8 Ishrat. She's also a singer, and Fatima Rahman, she's a teacher. Heads a music conservation school. Okay, so no loss at all. ஒண்ணுமே கொடுக்காம கம்ப்ளீட்டா 1 lakh ஜெயிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ரவுண்ட்ல நீங்க ஜெயிச்ச பணம் 1 lakh. Wow. Thanks to Rahman sir. Yeah. So இது வரைக்கும் உங்க கிட்ட இருக்கிற பணம் 2,10,000. இதுல லாஸ்ட் ரவுண்ட் விளையாட போறாங்க சங்கீதா. That's jackpot round. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட் ஜாக்பாட் ரவுண்ட். நீங்க விளையாட ரெடியா இருக்கீங்க. அங்க பேரண்ட்ஸ் கூட ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. நீங்க மேட்ச் பண்ணீங்க. ஆமா. ஆனா அங்க 3 பேரண்ட்ஸ் அண்ட் 5 கிட்ஸ். ஆமா. இங்க என்னன்னா 5 பேரண்ட்ஸ் 5 கிட்ஸ். எக்ஸாக்ட்லி அவங்களோட குழந்தைங்க தான் இங்க இருக்காங்க. ஓகே. நீங்க அவங்கள கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகே. சோ இது பண்ணனும்னா நீங்க ஒரு டைமரை செலக்ட் பண்ணணும். 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 120 செகண்ட்ஸ். செகண்ட் ஆப்ஷன் 90 செகண்ட்ஸ். ஓகே. தேர்ட் ஆப்ஷன் 60 செகண்ட்ஸ். ஓகே, நான் சரியா சொல்லலனா half of the amount கொண்டு போவீங்க. ஓகே. இந்த 120 செகண்ட்ஸ்க்குள்ள இவங்க எல்லாமே கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் டபுள் ஆயிடும். ஓகே. 90 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் ட்ரிபிள் ஆயிடும். ஓகே. 60 செகண்ட்ஸ் அப்படின்னா 1 மினிட்க்குள்ள அவ்வளோ சீக்கிரமா நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். வாவ். ஓகே. 1 மினிட்ல நீங்க ஜெயிக்க போற அமௌண்ட் 8,40,000. அப்பா. 5 மேட்சஸும் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பஸரை பிரஸ் பண்ணணும். ஓகே. அப்ப நான் சொல்லுவேன் உங்களுக்கு எவ்வளவு கரெக்டா மேட்ச் பண்ணிருக்கீங்கன்னு. அப்படி நீங்க பஸரை எவ்வளவு வாட்டி வேணாலும் பிரஸ் பண்ணலாம், லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் வரைக்கும். ஓகே. அந்த லாஸ்ட் 20 செகண்ட்ஸ்ல பஸர் கிடையாது, நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். சரி. ஓகேவா? ஓகே. சரி, இப்ப டைமர் செலக்ட் பண்ணுங்க. 120 செகண்ட்ஸா, 90 செகண்ட்ஸா, 60 செகண்ட்ஸா? 120. நீங்க நல்லா ஓட மாட்டீங்களா? உசைன் போல்ட் மாதிரி. ஆமா. நோ. அப்படி ஓடுனீங்கன்னா 60 செகண்ட்ஸ் எடுத்தா போதும். இல்ல, கஷ்டம். 120யா? 120. ஓகே, டைமர் செலக்டட். 120 செகண்ட்ஸ். ரெடி? ஓகே. சரி, நீங்க பொசிஷன் எடுத்துக்கோங்க அங்க. All the best, Sangeeta. Thank you. Wishing you all the success and curtain up. அதோட ஃப்ராக் கூட கட்டன் மாதிரியே இருக்கு. And your time starts now. Fast, fast, fast. Fast, fast. Okay, next. Next, fast. Timer முடிஞ்சிருக்கு சங்கீதா. It's already 97 seconds more. Next, சங்கீதா, fast. நீங்க சீக்கிரமா கொண்டு வந்து இப்ப பார்க்காதீங்க. நீங்க ஜஸ்ட் நிப்பாட்டி வைங்க, அதுக்கப்புறம் பஸர் பிரஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் Fast Sangeeta, already 60 seconds gone. Buzzer press பண்ணுங்க சீக்கிரமா buzzer press பண்ணுங்க. One correct. மாத்துங்க. One correct. Only one correct. Only one தான் கரெக்ட்டா வச்சிருக்கீங்க. மாத்துங்க சீக்கிரமா மாத்துங்க. சீக்கிரமா மாத்துங்க. Last 20 secondsல டைம் கிடையாது. Buzzer. Two correct. சீக்கிரமா. Last 20 seconds buzzer கிடையாது. No more buzzers. இப்போ நீங்களே விளையாடணும். No buzzers. Last 10 seconds. மாத்தணும்னா இப்பவே மாத்திக்கோங்க. Last 5 seconds. டைம் அப். ஓகே, இங்க வந்துருங்க. யாரும் பேச வேணாம். எவ்வளோ கரெக்ட் மேட்சஸ் இருக்குங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்க. அவங்களோட கரெக்ட் மேட்ச் நிக்கிறீங்களா? பிகாஸ் நான் மாத்தினோடனே கரெக்ட்னு சொன்னீங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் தட் ஷுட் பி ரைட். ஸோ எவ்வளோ கரெக்ட்? ஆல் கரெக்டா? அஸ்யூமிங். ஓகே, நான் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் pink shirt sir and pink frock baby. Right match. Second, blue shirt sir, red pant, red shirt boy. அப்புறம் next coffee color saree, pink color dress girl. அதுக்கப்புறம் அந்த next green and red and stripes white. எல்லாமே கரெக்டா தப்பா? எல்லாமே தப்பா. எல்லாமே wrong match. அப்படியா? சோ இங்க இருந்து எல்லாமே wrong match ஆயிடுச்சு. ஓகே, ஒரு வாட்டி கரெக்ட் பொசிஷன்ஸ்க்கு வந்துருங்கப்பா. அச்சோ, இவர் கரெக்டா தான் வச்சிருந்தாரு. ஆமா, நீங்க இவரை கரெக்டா வச்சீங்க. நெக்ஸ்ட் கொண்டு வந்து இந்த பாப்பாவை கூட கரெக்டா வச்சீங்க. இவங்களை டச் பண்ணாம இந்த பக்கம் கொஞ்சம் நீங்க கரெக்டா வச்சீங்கன்னா probably you would have won the jackpot. அங்க மிஸ் ஆச்சு. ஆனா பரவாயில்ல, வெரி வெல் ட்ரைட், வெரி வெல் பிளேட். நீங்க யாராவது பேச விரும்புறீங்களா? உங்க படம் ரொம்ப நிறைய பார்த்திருக்கேன் நானு. சூப்பர் ஆக்டர். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா பர்சனலா வந்து கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொல்லியிருப்பேன். ஃப்ராட் பசங்களா. ஓகே, அந்த பாப்பா கொஞ்சம் மைக் கொடுங்க, சின்ன பாப்பாவுக்கு. உங்க அம்மா அப்பா எங்கம்மா? அம்மா அப்பா பாத்தீங்களா? அடே எவ்வளோ சூப்பரான ட்ரைனிங், சூப்பரான ஆக்டர். கூட ஒரு வேலையும் நடக்காது போல இருக்கே. இப்ப கூட சொல்ல மாட்டியா? இப்ப சொல்லலாம். உன் பேர் என்ன? சமந்தாவா? ஓகே, கியூட் மணி சமத்து. ஓகே, உங்களுக்கு ஸ்பெஷலா ஃப்ரூட்டீஸ். ஓகே, சோ இங்க இருந்து நீங்க கொண்டு போற அமௌண்ட் 1,05,000. ஓகே, அண்ட் அது கூட சென்னையின் முதல் ஆன்லைன் ஃபிளைட் டிக்கெட் சர்வீஸ் tripotrip.com வழங்கும் 10,000 rupees worth of gift voucher. Thank you. So எப்படி இருந்தது ஜீன்ஸ் கேம் ஷோ? ரொம்ப டஃபா இருந்ததுங்க. क्वेश्चन पेपर टफा? ஆமா, क्वेश्चन पेपर. என்ன அப்படி சொல்றீங்க? செகண்ட் ரவுண்ட்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே. மேட்ச் பண்றதுல நம்ம ரொம்ப வீக்னு அப்பதான் தெரிஞ்சிட்டேன். லாஸ்ட் ரவுண்ட் மட்டுமே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ரொம்ப பேட். பரவாயில்லை, ஆனா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. கரெக்ட். ஓகே, சோ இந்த கேம் ஷோ டிஃபரெண்டா இருக்கா உங்களுக்கு? டிஃபரெண்ட் ஃப்ரம் the general knowledges and everything? கண்டிப்பா, பிகாஸ் ஏதாவது நம்ம பேசணும்னா இட் வில் பி ஜெனரல் குவெஸ்டன்ஸா இருக்கும். பட் ஆனா இந்த ஃபேஸ் ரிலேட்டட் இந்த முகமும் ஒன்னா அப்படின்னு பாக்குறது வந்து இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் கிவன் டைம்குள்ள, பிகாஸ்
ஜென்ரலாக வந்து ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து அவங்களோட ஃபேஸ் வரும், இல்லைன்னா வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வரும், இல்லைன்னா அவங்களோட கேரக்டர் வரும், பாடி லாங்குவேஜ் கூட. பாடி லாங்குவேஜ். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் ஃபேஸை வச்சு ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும்னா ஐ திங்க் இட்ஸ் ரியலி டஃப், டிஃபிகல்ட், வெரி டஃப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சங்கீதா ஃபார் என்டர்டெய்னிங் அஸ். இந்த 1 hour ரொம்ப சூப்பரா. ஐ நோ அப்படியே இப்படி போயிடுச்சு இல்ல 1 hour. ஐம் ஷுர் ஆடியன்ஸ்க்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஐ திங்க் என்னோட அவங்க நீங்க பெட்டரா விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் பீயிங் ஆன் ஜீன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு செலிபிரிட்டி கூட சந்திப்போம். அதுவரை டேக் கேர், குட் நைட் அண்ட் பை பை.